வந்தவொடனே ஊழல் பண்றாங்களா, இல்ல பிற கட்சிகள்லாம் சேர்ந்து பின்னாடி இருந்து ஏதாவது வேலை பார்க்குறாங்களா, அதனால்தான் தாவேகா ஊழல் பண்றவ நம்மளுக்கு தெரியுதா அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவான கனிமொழி அப்படின்றவங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க சோஃபால உட்காந்துக்கிட்டோம் கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் ரொம்ப இடுக்கடுக்கமா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல ரீசெண்டா ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்காக கனிமொழி அப்படின்றவங்க அவங்க பேஜ்ல இருந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. சோஷியல் மீடியால வந்து பயங்கர ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டில் வந்துட்டு அதிகாரிகளை உட்கார வச்சு நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேர்ல வந்து உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும், அந்த மாதிரி வந்து நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதியோட பேரையும் வந்து நான் கெடுக்கிற மாதிரி வந்து நான் எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆஃபீஸ். நான் முன்ன எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆஃபீஸ் இது. இதோட இருக்கை இது வந்து என்னோட ஆஃபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். நீங்க செட்டப் வந்து வீடு கிடையாது, இது ஆஃபீஸ்ல. பாருங்க, சேர் வந்து பியூர் லெதருங்க. எங்களோட வந்து எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்குறேன். இது வந்து பியூர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூமு. இது வந்து என்னோட ஆஃபீஸ் ரூமுங்க. இங்கே தான் வந்துட்டு என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின சர்டிஃபிகேட். நான் இது வரைக்கும் வந்து எத்தனை சர்டிஃபிகேட் வந்து ஆஸ்ட்ராலஜில் வாங்கியிருக்கேனோ இது என்னோட ஜோதிட ஆஃபீஸ் மேலே அதை பிரபலியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு. எனக்கு தளபதியால் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலிட்டிக்ஸ்குள்ளே வரதுக்கு. நான் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நம்மளோட தளபதியோட ஆட்சியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு வாய்ப்பு அளிச்சாரு. அந்த வாய்ப்புக்கான இதுதான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பெரிய கிரெடிட் பெரிய கிரேட்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய மெசேஜஸ் வருது. அது ஏன் வந்து என் மேலே அவ்வளோ ஒரு ஃபோக்கஸோ ஒரு கோவமோ அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு பெண் வந்து வெளிப்படையாக வெளியில் வந்து ஷைனாகர் வந்து மக்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேங்க. இது எல்லாமே என்னோட ஆஃபீஸ் செட்டப்பு. நான் யாரையும் வந்துட்டு எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் வந்துட்டு அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆஃபீஸில் தான் வந்து அவங்கள வர வச்சு என்னோட ஆஃபீஸில் இருக்கையில் இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன். ஏன் வந்து இப்போ இந்த டைமில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு எங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் வந்து சட்டமன்ற ஒரு வேட்பாளராக எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. அதனால் அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர்பங்கம் வரத்துக்கு வந்து நான் விட மாட்டேன். தயவுசெய்து ஒரு காமன் பீப்புள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம். கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாவேகா ஆஃபீஸ் இன்னும் ரெடி ஆகவே இல்லை, அதனால தான் என் பர்சனல் ஆஃபீஸில் வச்சு நான் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தெரியாமலே பிற மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, அங்கே இதுதான் நடந்திருக்கும், அவங்க வந்து இவங்களை கீழ்த்தனமாக யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அடித்தள மக்கள் எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸரே இருந்தாலும் இவங்களுக்கு திமிர ஆயிடுச்சு, ஏன்னா எம்எல்ஏ ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது பின்னாடி ஏதாவது ஐடி விங் வச்சு நடத்துகிறாங்களா, இல்லை மக்களுக்கே இந்த மாதிரி யோசிக்க தோணுதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குலாம் கேள்வி வருது. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு பிஹெச்டி முடிச்சாதானே டாக்டரேட், இல்லைன்னா டாக்டருக்காவது படிச்சிருக்காங்களா, அப்போதான் அவங்க டாக்டரேட்னு சொல்ல முடியும், அப்படிலாம் இல்லாமலே அவங்க டாக்டரேட்னு சொல்லிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களை கேள்வி கேட்குறாங்க. அவங்க நிறைய விதமான பொய்களை கூறுறாங்க. இப்போவே வந்து பொய்யா பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏ இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மேல தப்பான அலிகேஷன்லாம் வைக்கப்படுது. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆஸ்ட்ராலஜில டாக்டரேட் வாங்கியிருக்கேன், அதனாலதான் நான் டாக்டரேட்னு போட்டிருக்கேன், நீங்க ஏன் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, அதாவது நான் வந்து ஆக்சுவலாக வந்து டாக்டரேட்டுங்க, நான் ஃபிலோசபிக்கல் டாக்டரேட் இன் ஆஸ்ட்ராலஜி. நான் வந்து என்னோடய பேஷனேட் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடித்தேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் லா பை ப்ரொஃபஷன். என்னோடய வந்து எஜுகேஷன் மெயினாக வந்து ஐம் லாயர், ஓகேங்களா. அது என்னோடய பேஷன் அப்படிங்கிறதுனால அதில் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் யூஸ் டு மென்ஷன், நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, அதாவது வந்து என்ன சொல்கிறதுங்க,
மெடிசன் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு புனை பெயர் ஆகிடுச்சு எனக்கு. டாக்டர் கனிமொழி சந்தோஷ், டாக்டர் கனிமொழி சந்தோஷ்னு கூப்பிடுறது. அடுத்தது வந்துட்டு நான் அந்த ஹெல்த் ப்ரியாரிட்டி நிறையா இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஹெல்த் பேசிஸில் இருக்குங்க. அதன் ரீதியாக விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து டாக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளப்பிட்டுருக்காங்களே தவிர நான் பேசிக்கலி ஒரு லாயருங்க. அண்ட் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு தலைமைச் செயலகத்தில் யார் யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ அவங்களாம் கரெக்டாக 10 மணிக்கு டான் உள்ளே வந்துடணும், எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிடணும் அப்படின்னு விஜய் ஆர்டர் போட்டிருக்காராம். இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காராம். இதை பார்த்து பல பேருக்கு மேலே என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் 9:45க்கெலாம் உள்ளே வந்துடுவார், அட்லீஸ்ட் 9:50க்காவது உள்ளே வந்துடுவார், நாங்களும் அப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஒருவேளை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா லீவுன்னு கன்வே ஆகிடும், அதனால சேலரிலாம் பிடிப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால சேலரி பிடிக்கிற விஷயத்த இன்னும் கொண்டு வரல, இன்னும் ப்ராப்பரா தலைமைச் செயலகத்துல எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த விஷயத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா போதா அப்படின்ற மாதிரியும் பல மக்கள்ல இருந்து பேசதான் செய்யறாங்க. சிவகங்கை மாவட்டத்துல தேவக்கோட்டையை ஒட்டி இருக்க ஒரு பகுதியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கொடி போட்டு ஒருத்தர் கார்ல வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இருசக்கர வாகனத்துல ஒருத்தர் போயிருக்காரு. இவரை போய் அவர் இடிச்சிருப்பாரு போல. அந்த ஒரு காரணத்தினால தாவேகாவை சேர்ந்தவங்க எப்படி நீங்க முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. இவரு எதுவுமே கண்டுக்காம முன்னாடி போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரை துரத்தி போயிட்டு அவரை அடிச்சு என்னென்னமோ பேசியிருக்காங்க. இதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது வரைக்கும் திமுக இருக்கிறவங்களெல்லாம் நீங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்கெல்லாம் வந்து ரவுடிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்க. அரசியல் வட்டாரங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு சைடு இருக்க, இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துலயும் நடந்திருக்கு. தனியார் செய்தி சேனலை சேர்ந்த ஒரு நபர் வீட்டுக்கே போயிட்டு அவரை பாட்டிலால தலையில அடிச்சு வயிற்றுல வேற குத்திருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சைடு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவை சேர்ந்தவங்களை வீடியோ பதிவு எடுத்து போட்டதுனால அவங்கள பத்தி தப்பா பேசின காரணத்தினால இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களோ, திமுக ஆட்சியில் இப்படி நடந்துச்சு, தாவேகா ஆட்சியிலும் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் மேல வச்ச நம்பிக்கைலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் மக்கள் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. திமுக ஆட்சியில சேகர் பாபு அவர்கள் கூட மேயர் பிரியா அவர்கள் எப்பவுமே மக்களுக்காக நான் எல்லாமே பண்றேன் அப்படின்ற மாதிரி கூடவே சேர்ந்து எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருப்பாங்க. ஆனா தாவேகா ஆட்சியில அவங்கள சுத்தமாவே பார்க்க முடிய மாட்டேங்குது. மக்கள்லாம் கேள்வி கேட்கிற இடத்துலதான் பிரியா அவர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். எங்க மேயர் பிரியா ஆலோசனை கூட்டத்துக்கு கூட வரல, அதுவும் துணை மேயர் கூட வரலையே, அப்படி என்ன தாவேகாவை சேர்ந்தவங்க பண்ணிட்டாங்க, விஜய் அவர்களுக்கு ஏன் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மேயர் பிரியா அவர்களை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள இப்போ வரைக்கும் காணவே காணும். உங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல தீய பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.